எதை பார்த்தாலும் கேள்வி. அப்புறம் எனக்கு தோணுச்சு, நம்ம மவுண்ட் போயிட்டு போறோம், போயிட்டு போனோடனே முன்னாடி எல்லா பேச்சுக்காரலாம் கொடுத்துருக்காங்க, இந்த தெய்வம் பார்த்துட்டு தான் இருக்கு. அவங்க உட்காந்து நம்ம உட்காந்து அவ்வளோ வித்தியாசம் என்னது அப்படிங்கிறது புரியல. இந்த சனி திசைனால நான் பாஸ் பண்ணுறேன். நிறைய சாப்பிட்றீங்க வந்தா நைட் வரும் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க மைண்ட் வந்து சனி இருக்கு அப்படி காலையில் இருக்கிறப்போ கோழி பிடிக்கலாம் இருக்காது. சுற்றி 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 அந்த கோழி கொடுத்து அந்த சாப்பிட்றீங்க கொடுத்து அந்த கோழி கட் பண்ணி அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து 3 மணி வரைக்கும் எல்லாம் பண்ணி அந்த பையன் காப்பாற்றுற ஒரு உணர்வு அம்மா கொடுத்து யாருக்கு இது நான் கொண்டு தெரியாது. எல்லாம் இந்த சனி திசை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சனி கோட் அப்படின்னு என்ன ஆராய்ச்சி பண்ணேன். அப்பதான் வந்து சனி கோட் அப்படிங்கிற ஒரு கோடா இருக்கிற வந்து ஹைட்ரஜன் கேஸ் அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. இது எல்லாம் உருவாக்குற ஒரு ஜாதகம் இதை போய் பயப்படுற அப்படிங்கிற ஒரு மனதில் வந்து அதுக்கப்புறம் நான் அம்மா கேட்டேன், என்னன்னா எந்த திசை உங்களுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு. சுக்கரன் ஒரு நான் பெஸ்ட் அப்படின்னு. சுக்கரன் என்ன புதன் அப்படின்னு சொன்னாங்க. புதன் என்ன வீனஸ். வீனஸ் தான் ரெண்டாவது சூரியன் ரெண்டாவது அதனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 845 சல்ஃபூரிக் ஆசிட் தான் மழை பெய்யுது சொல்ல. அது அப்படி ஒரு வயலண்டான கோட். ஆனால் அந்த ஸ்டைலை பார்க்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து அந்த தியாகம் எமோஷனல் அதெல்லாம் நம்ம பேசலாம். ஸோ இது வந்து நம்மளால உருவாக்குறது உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த சனியாக உள்ள சாதத்துக்கு போகுது. நமக்கு இருக்கு என்னன்னா உன்னோட திங்கிங் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மன உறுதி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன தினம் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க ரொம்ப அதிகமாக யோசிக்க தேவையில்லை. நீங்க வந்து நிறைய நினைக்கிற வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு நீதியா இருக்கிற வரைக்கும் மற்றவங்களை பற்றி கவலை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தாலும் நீங்க வந்து நிற்க முடியும் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அங்கே எம்ஐடி போய் ஜாயின் பண்ணப்ப எம்ஐடி எக்ஸாம் பண்ணி போனேன். அப்போ வந்து அப்பவே எனக்கு வந்து நல்ல இடத்த உதிச்சு வந்துச்சு. எக்ஸாம் பண்ணி போனேன். அப்போ வந்து எங்க காலத்தில் ஒருத்தர் இன் பண்ணி பாருங்க கற்றுக் கொடுப்பாங்க 4 பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இந்த சீரியல் நீ பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடும். நீங்க உங்களுக்கு இருக்கிறது வந்து 1 hour 30 minutes அது வந்து 125 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். 100 கொஸ்டின் மேலே ஆன்சர் பண்ணி அது வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 100 கொஸ்டின் மேலே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். நீ எப்படி பார்க்கலாம் கண்ண மூடு நேராக போக கிளாஸ்க்கு வாங்க போய் பார்த்தா எந்த பெஞ்சில் நம்ம நேராக போய் உட்காந்து அதை முடிஞ்சுக்க எழுதி வெளியே வந்து அதுக்கப்புறம் யாரும் பார்க்க அப்படி ஒரு சீன் நான் பேசுறேன். அப்போ அவர் நான் சொல்ல நினைச்சேன் ஏற்கனவே உங்க போச்சு இல்லை அப்போ எனக்கு இந்த பயம் தான் இருந்தாலும் இந்த சனிப்பாவம் மாதிரி ஏதாவது வந்து ஓகே தலை குத்தி நேராக போய் எழுதிட்டு வெளியில் வந்தேன். ரிசல்ட் வந்து 105 மார்க் வந்து 125 அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் போகிறோம். அவங்களுக்கு தெரியாது நான் நியூட்டன் ஐன்ஸ்டீன் நியூட்டன் எல்லா சயின்டிஸ்டையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ கிளாஸ்ல போனோடனே நம்ம கோட்டுக்கு பார்க்க முடிச்சோம். ஐன் பண்ண ஷர்ட் டீம் பண்ண அந்த மிலிட்டரி ஷர்ட் பண்ணிக்கலாம் ராகிங் ஷர்ட் மட்டும் அது யார் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சாமி ஒரு போட்டுருக்காரு. செகண்ட் பீரியட் படிக்கும்போது எனக்கு பெஸ்ட் கட்டுறதுக்கு பணங்க பெஸ்ட் கட்டுலன்னு சொல்லி நோட்டீஸ் போட்டாங்க. நான் வீட்டுக்கு திருப்பி போயிட்டேன். அக்கா பெரிய வந்து எப்போ நாங்கள் பார்த்தாங்க திருப்பி விட்டாங்க. மாமா கட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பணங்க சின்ன கல்யாணம் ஆச்சு கொடியை பார்த்து வச்சு அதே கேட்டு நான் வந்து இந்த கவலை இருக்காங்க. சாரி திருப்பி கொடுத்தாரு அந்த கல்யாணம் சொல்லி நான் வச்சு போய் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை பொண்ணு சாமி வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா சொல்லிட்டாங்க பையன் படிக்கிறானே வரவே பண்ணிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி தெரியுது கொஞ்சம் கோயில் போட அப்படின்னா போக ஒரு மாதிரி மாதிரி தெரியுது நீங்க போய் பேச கேட்டு அவர் நான் வீட்டு வசதி இருக்காரு ராமபுரத்து மொழி போனேன். உடனே ரொம்ப கைவிட்டாரு. அவருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது. 4 மாசம் இல்லை 4 மாசம் கட்டல சரி அந்த கட்டி கட்டி போனேன். அப்புறம் அவங்க சுற்றுலா வந்து கொடுத்தாரு கொஞ்சம் ஐயா என்ன செய்ய சொல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உள்ள 1 மணி நேரம் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ பண்ண வந்து நான் கேட்டாங்க வந்து சர்வீஸ் கிடையாது அப்படின்னு அந்த சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம் ஏன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் உலகம் வந்து இப்போ வந்து $105 பில்லியன் எக்கானமி. அது வந்து அமெரிக்கா பண்ணுறது வந்து $30 பில்லியன்.